இந்த இந்த சிறப்புமிகு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு இந்த புயலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்ததற்காக ஓடோடி வந்து இந்த புதுவை மண் எனக்கு சொந்தம் இருக்கிறது, இந்த புதுவை மண் மக்களுக்கு பாதிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த விழாவை தலைமையேற்று இந்த விழாவினுடைய கதாநாயகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களே இந்த விழாவிலே கலந்து கொண்டு தன்னுடைய பிள்ளை மக்களுக்கு செய்கின்ற தொண்டு அந்த விழாவிலே கலந்து கொள்வதாக வருகின்ற லீமா ரோஸ் மார்ட்டின் அவர்கள் அம்மையார் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக புதுச்சேரி மக்களுக்கு ஒரு நல்ல மனிதரை அறிமுகப்படுத்திய காமராஜனுடைய சட்டமன்ற உறுப்பினர், முதலமைச்சருடைய பாராளுமன்ற செயலாளர் அண்ணன் ஜான்குமார் அவர்களே மற்றும் இந்த விழாவிலே முன்னால் பேசி பல்வேறு கருத்துக்களை சொல்லி இங்கே அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அண்ணன் அங்காளன் அவர்களே, இந்த விழாவுக்காக வருகை தந்து இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற உழவர்கரையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவசங்கரன் அவர்களே, இந்த விழாவெல்லாம் ஏற்பாடு செய்து இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அருமை தம்பி வில்லியன் ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்தனை இந்த பள்ளியினுடைய ஃபாதர் அவர்களுக்கும், இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காமராஜனுடைய தொகுதியினுடைய அத்தனை ஊர் பெரியவர்களுக்கும், இங்கே சாமி பிள்ளை தோட்டத்தினுடைய ஊர் பெரியவர்களுக்கும், இந்த மார்ட்டின் குரூப்பினுடைய ஊழியர்களுக்கும், திரளாக வந்திருக்கின்ற காமராஜனுடைய பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மாபெரும் மேடையில் எங்களுக்கெல்லாம் பேச வாய்ப்பளித்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு என்னுடைய மனம் குறைந்த நன்றியை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் ஏறக்குறைய இன்றைக்கு பல ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருக்கிறவர்களெல்லாம் இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய வளர்ச்சியை, எந்த வளர்ச்சி, அதாவது தேர்தல் வந்தால் போதும், ஜெயிச்சா போதும், கூட்டணி வச்சா போதும், நாம் பொறுப்பில் உக்காஞ்சா போதும் தான் எந்த அரசியல் கட்சி தலைவர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு நம்முடைய அருமை சகோதரர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் சொன்னார், முதல்ல நான் அறிமுகம் ஆன உடனே முத கை கொடுக்கும்போது சொன்னார், இந்த புதுச்சேரி மண்ணுக்கும் எனக்கும் ஒரு சொந்தம் இருக்குது, இந்த புதுச்சேரி மக்களுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும், இந்த புதுச்சேரி எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம். இன்னைக்கு அருமை சகோதரர் சொன்னார், நான் பல நாடுகளுக்கு, அதாவது நான் துபாய்க்கு போனேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூருக்கு போனேன், அங்கே இருக்கிற வளர்ச்சியை பார்த்து இந்த புதுச்சேரி மண்ணை பார்க்கின்ற போது, ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு தேர்தலுக்கு மட்டும் நாங்கள் புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று சொல்வார்கள். ஆனால் யாரும் மாற்றது கிடையாது. ஆனால் நம்முடைய அருமை சகோதரர் வந்து புதுச்சேரியை பார்த்தவொடனே இதை நான் வந்து துபாயாக மாற்றணும் அப்படின்னு நம்ம அருமை சகோதரர் சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சியாக இருக்குது, உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நேற்று ஒரு பிரஸ் மீட்டில் சொன்னார், பஞ்சாலை தொழிலாளர்களுடைய புதுச்சேரியில் இருக்கின்ற 4 மில்லு, ஒன்று ஏஎஃப்டி, சுதேசி மில்லு, பாரதி மில்லு, இன்னும் நிறைய மில்கள் இருக்குது.
குறிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் அவர் சொல்லும்போது சொன்னார், நான் எங்கள் தாத்தா மில்லில் அங்கே வாட்ச்மேனாக வேலை செஞ்சாங்க. அவருடைய நான் பேர புள்ளியா, அதாவது எங்கள் ஐயான்னு சொல்கிறது அவங்க தாத்தாவை சொன்னார். அது மாதிரி இங்கே இருக்கின்ற ஏஎஃப்டியினுடைய தொழிலாளர்களுடைய அவருடைய கஷ்டத்தை பார்த்தவனே சொன்னார், உங்களால் இந்த புதுச்சேரி அரசாங்கத்தால் முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்னிடம் கொடுங்கள், புதுச்சேரி இருக்கின்ற படித்த இளைஞர்களுக்கு 20,000 பேருக்கு நான் வேலை கொடுக்க சொன்னார். இது எந்த இளைஞனாலும் சொல்ல முடியாது, எந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கின்ற முதலமைச்சராக சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை இன்றைக்கு புதுச்சேரி மண்ணுக்காக, புதுச்சேரி மக்களுடைய எண்ணங்கள், அவருடைய வாழ்வாதாரம், அவருடைய உயர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துக்காக புதுச்சேரி மக்கள் இன்றைக்கு இந்த புயலால், அதாவது இந்த புயலில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தன்னால் செய்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம அருமை சகோதரர் வந்திருக்கின்றார். அவருக்கு என்னுடைய வரவேற்பை நான் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். புதுவையை இருக்கின்ற சாமிகள் எல்லாம் ஆண்டு விட்டார்கள். புதுச்சேரியை ஒரு மாற்றம் படைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல இளைஞர் வர வேண்டும். அதுதான் எங்களுடைய எண்ணங்கள். அவர் சொன்னார், பிரதர் எனக்கு அரசியல்லாம் வேணாம் பிரதர், நான் நல்ல எங்கள் அப்பா எனக்கு 100 தலைமுறைக்கு எனக்கு சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு. நான் சொன்னேன், உங்களுடைய தகப்பனார் அவர் சொன்னார், எனக்கு இந்த புதுவை மண்ணில் சில பேர் சில அரசியல் சவால் விடுறாங்க, அதாவது அவர் தொழிலுக்காக வர்றாரு, அதெல்லாம் கிடையாது சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார். எந்த தொழில் செய்து நான் பிழைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் அப்பா 100 தலைமுறைக்கு எனக்கு சொத்து சம்பாதிச்சு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த புதுச்சேரி மண்ணை வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இருக்கின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள்லாம் இன்னைக்கு மேடையில் ஏறி வந்திருக்கிறோம். ஒரு மாற்றம் உருவாகணும், புதுச்சேரி மக்களுக்கு ஒரு மாற்றம் உருவாக்கணும், ஒரு முன்னேற்றம் வரணும். அதான் எங்களுடைய எண்ணங்கள். அருமை நிறைய நேரங்கள் தாய்மார்கள்லாம் காத்திருக்கீங்க. மழை நிவாரணம் நிறையா இருக்குது. காலத்தின் கருதி நான் விரைவாக முடிச்சுக்கிறேன். புதுச்சேரி மண்ணை ஒரு மாற்றம் செய்ய வேண்டும் அப்படி என்று ஒரு எண்ணம் வருகின்ற போது ஒரு நல்ல ஒரு இளைஞன் கையிலே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் எங்களுக்கு. அதுதான் எங்களுடைய எண்ணங்கள். அதால தயவு செய்து நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுவதற்கு யாருக்கும் எந்த தகுதி கிடையாது. ஏனென்று சொன்னால் நேற்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சொன்னார், நான் அரசியல் பேசக்கூடாது நினைச்சேன், ஒரு விமர்சனம் பண்ணி ஒன்று பேசியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் அரசியல் கட்சியில் இப்போ ஆளுகின்ற பாரதிய ஜனதா கூட்டணிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், ஐயா உங்களுக்கு நீங்க முதலமைச்சராக இருக்கிறீங்க, உங்க கூட்டணி கட்சி இருக்கிறாங்க, உங்களுக்கு இந்த மேடையிலே சவால் விடுகின்றேன், திராணி இருந்தா, உங்களுக்கு தெம்பு இருந்தா நீங்க மெஜாரிட்டி நிரூபி சொல்லி கவர்னர்கிட்ட நோட்டீஸ் கொடுங்க, கவர்னர்கிட்ட மனு கொடுங்க. எல்லாரும் உங்க கூட்டணி கட்சி தான் கையெழுத்து வாங்கி நீங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுங்க. அப்பதான் உங்க எம்எல்ஏ, உங்க கூட்டணி எம்எல்ஏ யார்கிட்ட இருக்கிறான்னு தெரியும். அதுதான் உண்மையான நிலைமை. அதனால புதுச்சேரியில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல இளைஞன் கையிலே கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக காமராஜ் நகர் எம்எல்ஏ அவர்கள் மிஸ்டர் ஏ ஜான்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்.